பாரம்பரிய உணவான சந்தவம் அத வழக்கமா அரிசி மாவுல தான் செய்வாங்க. அதுலயே இன்னொரு வகை ஆரிய மாவை வச்சும் செய்வாங்க. வெடக்கோழியா புடிச்சு அத குழம்பா வச்சு ஆரிய மாவுல களி கிண்டி சந்தவத்தை எங்க பாட்டி நெரிச்சு கொடுத்தாங்க. ராகி சந்தவத்துக்கூட நாட்டுக்கோழி குழம்ப சேர்த்து சாப்பிட்டா ஆரோக்கியமாவும் இருக்கும், அருமையாவும் இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்காக சுமார் 1.5 கிலோ இருக்க வெடக்கோழியா பிடிச்சுக்கிட்டோம். கோழி இறகு எல்லாத்தையும் பிடுங்கி சுத்தமா பொசுக்கி எடுத்துக்கலாம். கோழியை இப்ப பொசுக்கியாச்சு. மஞ்சத்தூள் போட்டு சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த கோழிக்கறிய குழம்புக்கு ஏத்த மாதிரி துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம். துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்க கோழிக்கறிய இப்ப சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப கோழிக்கறி குழம்புக்கு தேவையான மசாலாக்களை பாத்திரலாம். 50 கிராம் வர கொத்தமல்லி, 100 கிராம் பொட்டுக்கடலை, சோம்பு, 10 வரமிளகாய், 150 கிராம் சின்ன வெங்காயம், பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு, 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. கோழிக்கறி குழம்புக்கு தேவையான மசாலாக்களை இப்ப அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை லவங்கம், சின்ன வெங்காயம். இது நாளையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நாளையும் நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. வர கொத்தமல்லியும் வரமிளகாயவும் இப்ப அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லிய அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து அரை மூடி தேங்காயவும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் ஓரளவு அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயவும் பொட்டுக்கடலையையும் நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம்.
அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு மசாலாவை இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கழுவி வச்சிருந்த கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியை சேர்த்து கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கலாம். நாட்டுக்கோழி கறி வேகிறதுக்கு நேரம் எடுத்துக்கும், அதனால இறுக்கமா மூடி வச்சிடலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பொட்டுக்கடலைய தண்ணியில கரைச்சிக்கலாம். கறி ஓரளவு இப்ப நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம கரைச்சி வச்சிருந்த தேங்காய் போட்டு கடலையை சேர்த்து குழம்பு நல்லா இறுக்கமா மூடி வச்சிடலாம். கோழிக்கறி இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப கொத்தமல்லி இலையை சேர்த்து குழம்பு இறக்கிடலாம். ராகி சந்தவம் செய்யறதுக்காக 2 படி ஆரியமாவை எடுத்துக்கிட்டோம். களியா கிண்டி சந்தவத்தை நெரிக்க போறோம். அதுக்காக இப்ப கொஞ்சம் தண்ணியை காய வச்சிடலாம். தண்ணி இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. களியை நாம கட்டியா கிண்ட போறோம். அதனால கொஞ்சம் தண்ணியை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட ஆரியமாவை சுடுதண்ணியோட சேர்த்துக்கலாம். மாவை இப்ப நல்லா துடுப்பால கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக மாவை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். களியை நல்லா இறுக்கமா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். இப்படி கட்டியா இருந்தாதான் சந்தவம் நெரிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்ப நம்ம கிண்டி எடுத்த களியில சந்தவத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மாவை எடுத்து சந்தவ மணையில போட்டு நல்லா நெரிச்சு எடுத்துக்கலாம். ராகி சந்தவம் இப்ப தயாராயிடுச்சு. கோழிக்கறி குழம்போட சேர்த்து இப்ப சாப்பிட வேண்டியதுதான்.
வழக்கமா அரிசி மாவுல தான் சந்தவத்தை நெரிப்பாங்க. சில சமயம் இந்த மாதிரி ஆரிய மாவுலையும் சந்தவத்தை நெரிப்பாங்க. இதுவும் நம்ம பாரம்பரியத்துல ரொம்ப பழமையான ஒரு உணவு.